அடுத்த தேர்தல பாருங்க, அவரு உதயநிதி பக்கத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயினுக்கு வந்து விஜய் வந்து நட்சத்திர பேச்சாளரா வருவாருன்ட்டு. அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும். அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்லுவீங்களா? வணக்கம் நண்பா. கேட்டாரே ஒரு கேள்வி, நெஞ்சு கிள்ளி விட்ட படுவாவி. டேய் மூக்கு நோண்டி வாயா, திமுக வளர்ப்பு நாய், பதில் சோடா. அதாவது உதயநிதி என்ன அடுத்த எலெக்ஷன்ல களத்தில் நிப்பாராமா, விஜயனை வந்து உதயநிதி அண்ணனுக்கு வாக்கு சேகரிப்பாராமா. ஏண்டா நாங்கெல்லாம் அறிவாலயத்தோட கூர்கான்னு நினைச்சிட்டியா? உங்க வீட்டு வாசல நிக்கிற கூர்கான்னு நினைச்சிட்டியா? ஏண்டா கொத்தடிமை மூக்கு நோண்டி வாயா, திமுகவோட வளர்ப்பு நாய். ஏண்டா நாங்க தற்குறி, இந்த தாவேகாக்காரனை தற்குறின்னு சொல்றானுங்களா, அவன் எவன் சொல்லி உள்ள போய் அலாசி பார்த்தா அது திராவிட திருட்டு முன்னேற்ற கழகமா இருக்குது. அது என்னன்னு உள்ள போய் பார்த்தா மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தோட பேகை தூக்காதவன் தான் இந்த திமுக காரன். படிச்ச பட்டதாரியான தாவேகாக்காரனை தற்குறிங்கிறான். அதுக்கு இந்த கொத்தடிமை. இவன் யாரும் தெரியுங்களா? இவன் தான் இப்ப காலத்துல பல லட்சங்களை சம்பாதிக்கிறது. திமுகவோட ஐடிவிங்க வந்து அதாவது நல்ல வருமானத்தோட உட்காந்து வேலை செய்யறது யாருன்னா இவன் தான். அவதூறு வரப்புறது மட்டும் பல லட்சங்கள் ஃபேமிலியோட நல்ல வருமானத்தோட செட்டில் ஆயிட்டாப்புல. அதாவது வந்து இவனுக்கு வந்து அதாவது தமிழ்நாட்டில் இந்த சிறுமிகள் பலாத்துக்காரா, இந்த அருவாளை வெட்டுவாங்க தெரியுமா, நம்ம கஞ்சா குடிச்சிட்டு அப்போவெல்லாம் மூக்கு நோண்டி பேச மாட்டேங்க. முதலாளி பணம் தராருங்கோ, எனக்கு பிடிக்காதுங்க. நான் தாவேக்க ஆட்சி அதிகாரத்தில் வரல இல்லைங்க, அதை பிடிச்சிதான் கேட்பேங்க. எனக்கு அதுல தாங்க வருமானம். ஒரு வீடியோக்கு இத்தனை லட்சம் கிடைக்குதுங்க. அப்புறம் விஜயனை வந்து பேசுனதுக்கு அப்புறம் ஏஐல ஒரு லிஸ்ட் எடுத்து, அதாவது விஜய் முன்னாடியே தயார் செஞ்சதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாருங்க. ஏன் அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு முந்தைய நாளே என்ன பேசுறாருன்னு வெளியிட சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏமாத்துக்காரனுங்க, திருட்டு முன்னேற்ற காலத்திலிருந்து வந்தவனுங்க இப்படி உட்காந்துக்குவானுங்க. டே மூக்கு நோண்டி வாயா, இவாரு கேட்டார்ல ஒரு கேள்வி, எப்பேற்பட்ட கேள்வி நான் ஒன்று சொல்லிட்டா. நம்ம இளம் பெரியார் உதயநிதி என்ன எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகத்துல வந்து அண்ணா ஒரு வார்டு கவுன்சிலரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு சொல்ற நிலைமை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடக்கும். தாவேக்கடா மக்கள் பேராதரவில் தாக்க நீ என்ன பண்றீங்கன்னா சைஸா மூக்கு நோண்டிட்டு பேசாம உட்காரு, சரியா? அடி சமூக வலைதளத்துல பலமா விழுகும். அதாவது என் நம்பரை கூட நீ பிளாக் பண்ணிட்டு ஓடி இருக்கவார், நீ எப்பேற்பட்ட திருடனா இருப்ப. மக்களை சிந்தித்து பாருங்கள், இதெல்லாம் கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. மக்கள் பேராதரவில் தாவேக்க நம்ம சின்னம் விசில் சின்னம்.